சிவகாசியில் மனைவியை காய்கறி வெட்டும் கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்ற கணவன் கத்தியுடன் போலீசில் சரணடைந்திருக்கிறார். ஆண் நண்பருடனான செல்போன் பேச்சு கொலை செய்யும் அளவிற்கு சென்றது ஏன்? சிவகாசி அருகே பவளமலைப்பட்டி கக்கன் காலனியில் வசிக்கும் மலைச்சாமி சண்முகத்தாய் தம்பதியரின் மகள் ராம்கலா. தேனி மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள தொட்டப்ப நாயக்கனூரைச் சேர்ந்த பாலாஜி என்பவருக்கும் ராம்கலாவுக்கும் கடந்த 11 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. பாலாஜி ராம்கலா தம்பதிக்கு 11 வயதில் ஒரு மகனும் 6 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். பாலாஜி சென்னை கீழம்பாக்கத்தில் கேட்டரிங் வேலை பார்த்து வந்ததால் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கீழம்பாக்கத்திலேயே வசித்து வந்தார். சென்னையில் வசிக்கும் போது ராம்கலாவிற்கு ஒரு ஆண் நண்பருடன் பழக்கம் ஏற்பட்டு செல்போனில் பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்த பாலாஜி தனது மனைவியை கண்டித்துள்ளார். தொடர்ந்து ஆண் நண்பருடனான பழக்கத்தை துண்டிக்காததால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ராம்கலா தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு விருதுநகர் பவளமலைப்பட்டியில் உள்ள தன்னுடைய தந்தை மலைச்சாமி வீட்டில் கடந்த 3 மாதங்களாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் ராம்கலாவின் சகோதரரின் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாலாஜி சென்னையிலிருந்து பவளமலைப்பட்டிக்கு சென்றுள்ளார். அப்போது ராம்கலாவின் ஆண் நண்பருடனான பழக்கத்தை துண்டிக்க வலியுறுத்திய போது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த பாலாஜி சமையல் செய்து கொண்டிருந்த மனைவி ராம்கலாவை காய்கறி வெட்டும் கத்தியால் கழுத்தை அறுத்திருக்கிறார். ராம்கலாவின் அலறல் சத்தத்தை கேட்டு வீட்டிற்கு வெளியிலிருந்த உறவினர்கள் வேகமாக உள்ளே வந்தனர். அப்போது கத்தியோடு தப்பியோட முயன்ற பாலாஜியை பிடிக்க முயன்ற போது ராம்கலாவின் தம்பி பிரேம்குமாரையும் கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார் பாலாஜி. மனைவியை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய பாலாஜி நேராக புதுப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று ஆஜராகி சரணடைந்திருக்கிறார். கழுத்தறுப்பட்டு உயிருக்கு போராடிய ராம்கலாவை உறவினர்கள் புதுப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் வழியிலேயே ராம்கலாவின் உயிர் பிரிந்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது உடற்கூராய்விற்காக போலீசாரால் விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருமணத்தை மீறிய உறவால் மனைவியை கணவன் காய்கறி வெட்டும் கத்தியால் கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் இரு குடும்பத்திலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.